ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட்மார்ட் சேனல். இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நிஃப்டியில் நேற்று நான் நிஃப்டிக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தேன். ஸோ நிஃப்டியில் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஏன் கொடுக்கலன்னா எல்லாமே ஒரே இடத்துல வந்துருச்சு. ஏன்னா பிகாஸ் எக்ஸ்பைரி இல்லை. ஸோ இங்கேயும் பாருங்கள், கால் சைடு புட் சைடு எல்லாத்துலேயுமே எல்லா பாயிண்ட்டும் சேமாகவே வந்துருந்தது. ஏன்னா மேக்ஸிமம் கால் சைடு புட் சைடெலாம் எவ்வளோ கரைக்கணுமோ எல்லாமே கரைச்சி கிளியராக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டும் பாருங்கள், இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து ரெண்டுமே இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருந்தது. ஸோ செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்தால் இதுவும் டிகே, இங்கேயும் டிகே. ஸோ நல்லா டிகே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதனால் 0 to 0 ஆப்ஷன் வந்து ஏதோ ஒரு சைடு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன்னா ஒன்று 0 to 0 எப்படி பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஒன்று கால் ஆப்ஷன் ரொம்ப அதிகமாகவும் புட் ஆப்ஷன் ரொம்ப லோவாக இருந்தால் புட் ஆப்ஷன் சைடில் 0 to 0 பண்ணுவாங்க. இல்லை புட் ஆப்ஷனில் ரொம்ப அதிகமான ப்ரீமியம், கால் ஆப்ஷனில் ரொம்ப கம்மியான ப்ரீமியம் இருந்தால் இப்போ கால் ஆப்ஷன் சைடில் 0 to 0 பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன் ப்ரீமியம்லோட லாஜிக். பட் இங்கே பார்த்திங்கன்னா கால் சைடு புட் சைடு ரெண்டு சைடுமே செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே ப்ரீமியம் டிகே நடந்துகிட்ருக்கு. ஸோ எந்த பக்கம் நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எங்கே நடக்கும் அப்படின்னு. அது ஒரு சின்ன லாஜிக் தான். இது வந்து கன்ஃபார்ம்லாம் கிடையாது. பட் இந்த லாஜிக் பேஸ் பண்ணி ரெண்டு சைடுமே நடக்கலை. ஓகேங்களா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு லாஜிக்காகவே நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டுமே இப்போ 93 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது 93 100. இப்போது 100 பாயிண்ட் இப்போ கால் ஆப்ஷன் மேலே போகுதுன்னா அதே 100 பாயிண்ட் வந்து புட் ஆப்ஷன்லேயே கரையணும். ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே ஏறிச்சுன்னா இங்கே மைனஸ், இங்கே 100 போச்சுன்னா மைனஸ் வந்து 6 வரும். அதுக்கப்புறம் சப்போஸ் இப்போ புட் ஆப்ஷன் மேலே போச்சு 100 பாயிண்ட்னா இங்கே 106ன்றது 206 போகும். இந்த 93ன்றது -100 மைனஸ் ஆச்சுன்னா -9 தான் வரும். ஸோ வராது இல்லையா? ஸோ இதில் வந்து லாஜிக் இல்லை. அதனால் இங்கே வந்து 0 to 0 நடக்கலை. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன். ஓகே. ஸோ இப்போ அதனால் நான் இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் வந்து காலையில் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ நிஃப்டியில் வந்து இங்கே காலையில் பாருங்கள் 950 ப்ரீமியம் வந்து ரெண்டு சைடும் ஒரே மாதிரி டிகே ஆகிருக்கு. ஸோ என்ட்ரி எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு சென்செக்ஸ் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு சென்செக்ஸ் வந்து 10 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்டிங் பண்ணதுலேருந்து ஆக்சுவலாக லேட்டாக போஸ்ட் பண்ணனால இங்கே செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு, இங்கே செகண்ட் பாயிண்ட் கீழே வந்துருச்சு. இதுதான் நல்ல என்ட்ரி. ஸோ இங்கேருந்து நம்ம என்ட்ரி என்ட்ரி எடுத்துருக்கணும். பட் நான் லேட்டாக போஸ்ட் பண்ணனால என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் திரும்ப வந்து இந்த பிரேக் ஈவன், அதாவது செகண்ட் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வரும்போது நான் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்டு பக்கத்தில் வரல. இங்கே பாருங்கள் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 800 வரும்போது எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து 800 இங்கேருந்து வரவே இல்லை. ஸோ எவ்வளோ வந்ததுன்னா இங்கே பாருங்கள், லோ காட்டுறேன், 800.25 தான் வந்தது. ஸோ 800 வந்து ட்ரிகர் ஆகிருக்காது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ சப்போஸ் யாராவது இந்த 800 பக்கத்தில் வரும்போது இங்கே எடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 180 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இன்றைக்கி டிகே ஆச்சு அப்படின்றனால ரெண்டு சைட்லையுமே மூவ் ஆகலை. ஸோ ஏதோ ஒரு சைடு மூவ் ஆகிருந்தால் இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது எஸ்எல் வந்து அடிச்சிருக்கும். ஸோ எஸ்எல் வந்து லாஸ்ட்டாக 3.25 தான் அடிச்சிருந்தது. ஸோ அது வரைக்கும் யாரும் ஹோல்ட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் கைஸ் ஆப்ஷன் ப்ரீமியமில் உள்ள அக்யூரசி. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த நிஃப்டியை வந்து வேணாம், இப்போ நிஃப்டி வந்து நாளைக்கான பாயிண்ட் இது. ஸோ நாளைக்கு வந்து புது எக்ஸ்பைரின்றனால ப்ரீமியம் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இதான் நிஃப்டியோட நாளைக்கான பாயிண்ட். பட் நாளைக்கு யாரும் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் வந்து ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் ஆல்டர்னேட்டாக சென்செக்ஸில் நான் கொடுக்குறேன். சென்செக்ஸில் இப்போ போடுறேன். சென்செக்ஸ் ஏன்னா ரெண்டுமே இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சென்செக்ஸ், அதாவது இந்த 80,900 கால் ஆப்ஷன் அண்ட் 81,900 புட் ஆப்ஷன்லேயே தான் திரும்ப வந்து பாயிண்ட் வந்திருக்கு. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஓல்டு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். நியூ பாயிண்ட் வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராமில் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெலிகிராமில் வந்து இதை போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ்? ஓகே, தேங்க்யூ.